அதுக்கப்புறம் தான் இந்த உலகம் சரியான பாதையில பயணிக்க ஆரம்பிச்சது. நான் உருவாக்க போறேன் புது உலகத்துல அன்போடையும் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவங்களால மட்டும்தான் வாழ முடியும். அவங்க கண்களுக்கு நீ மட்டும்தான் அப்புறம் கெட்டவனா தெரியவ. என்ன சொல்ற ரியோக்? அப்படி இல்ல, இந்த ஒட்டுமொத்த ஜப்பான்லயே வச்சு நான் தான் ஒழுக்கமான ஸ்டூடெண்ட். அது மட்டும் இல்ல, இந்த புது உலகத்தோட கடவுளே நான் தான். அதுக்கப்புறமா தான் நான் யாருன்றத உணர்ந்தேன். நான் உருவாக்குற இந்த புது உலகத்தில் நல்லவங்களும் நல்லது செய்கிறவங்களும் தான் இருக்கணும், கெட்டவங்களுக்கு இடமே கிடையாது. அப்படி பார்த்தா நீ தான் இந்த உலகத்துல எல்லார் கண்ணுக்கும் கெட்டவனா தெரியவ. ஆ இல்லை, நீ தப்பாக புரிஞ்சிருக்க ரியோக். இதெல்லாம் நான் ஒரு பிளானோட தான் செய்கிறேன். இந்த ஜப்பானை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஹைஸ்கூல் படிக்கிற சாதாரண ஸ்டூடெண்ட். ஆனால் நான் உருவாக்க போகிற உலகத்தில் நான் தான் கடவுள்.